வணக்கம். கலைச்செல்வி சாமியன் வழக்கறிஞர். திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவிக்குள் அதிகம் பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் அவங்க இன்லாஸ்னா அவங்க இன்லாஸ்க்கு ஈக்குவலான பங்கு அவங்க ஸ்பௌஸ் உடைய நண்பர்களுக்கும் உண்டு. அதாவது திருமணமான ஆரம்ப கட்ட காலத்துல கணவன் மனைவியோட பிரைவசியில யாரெல்லாம் தலையிடுறாங்களோ அவங்க எல்லாம் பிரச்சனைகளுக்குரியவர்களாகத்தான் எண்ணப்படுகிறார்கள். அதுல அதிக பங்கு கணவனுடைய நண்பர்களுக்கும் உண்டு. ஏன்னா நிறைய ஆண்களுக்கு தன்னோட நேரம் செலவிடத்தான் மனைவி என்று ஒருத்தி வந்திருக்கிறாள் என்பதையே தெரியாமல் இயல்பாக எப்போதும் போல தன் நண்பர்களோடு அதிகம் நேரம் செலவிடுவதும்னு பேச்சுலராகவே இருப்பாங்க. இங்க அந்த புதிதாக திருமணம் ஆகி வந்த அந்த பொண்ணு ஒரு மனைவி என் கணவனோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காகவே நான் திருமணம் செய்து வந்தேன், ஆனா என் கணவர் எப்போதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாருன்னு குற்றச்சாட்டு வைப்பாங்க. நிறைய வீடுகள்ல அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? A man with no friends is very dangerous. Not only men, பெண்களுக்கும் நண்பர்கள் மிக மிக அவசியம். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க கணவருடைய நண்பர்கள் தான் உங்க மொத்த பிரச்சனைக்கும் காரணம்னா எல்லாரும் அப்படி இல்ல. ஆக்சுவலி உங்கள் கணவன் மனைவிக்குள் எழும் பிரச்சனைகள் பூதாகரமாகாமல் தவிர்ப்பதற்கும் அவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தி ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ். சோ ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் வைத்துக் கொள்வது தவறே இல்லை. இன்ஃபேக்ட் பெண்கள் திருமணத்திற்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருப்பதுதான் தவறு. பெரும்பாலும் எல்லா மனைவிகளும் தன் கணவர் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாட போறதுக்கும் ட்ரிப்பு போறதுக்கும் சினிமாக்கு போறதுக்கும் நோ சொல்றதுக்கு காரணமே அவங்களால போக முடியலையேன்ற ஏக்கம் தான். ஏன்னா உங்களை மாதிரியே திருமணமாகிற வரைக்கும் சுதந்திரமாக சுற்றி திரிந்தவள் தானே அவள். இப்போ தான் வீட்டுல குழந்தைகள், மாமனார் மாமியார், வீட்டு வேலைன்னு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆக்சுவலி மனைவிமார்களே, உங்கள் கணவருடனான சந்தோஷமான நேரங்களை களவாடும் இதே நண்பர்கள் தான் ஒரு கட்டத்துல உங்கள் கணவன் மனைவிக்குள் வரும் பெரிய பெரிய பிரச்சனைகளின் போது ஒரு ஆண் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தடுமாறும் போது, விடுறா இதெல்லாம் ஒரு விஷயமா, எல்லா வீட்லயும் இருக்குதுதான், என் வைஃபும் இப்படிதான் மச்சின்னு அவர்களை தேற்றி அனுப்பும் நபர்களும் நண்பர்கள் தான். சோ தனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாத ஒருவன் அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ, அவங்க அப்பா என்ன சொல்றாங்களோ, அவன் உடன் பிறந்தோர் என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் உண்மை என்று நம்பி மனைவியிடம் அதிகமாக பிரச்சனை பண்ணுவாங்க. பிளஸ் மனைவி வீட்டாரை அறவே மதிக்காதவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா அவனுக்கு தான் ஒரு பொது மனிதனாக நல்லது கெட்டதை எடுத்து சொல்ல ஆளே இல்லையே. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, எல்லா அம்மா அப்பாக்கும் தன் பிள்ளைகள் செய்வது சரிதான். அவங்களால அந்த பிரச்சனைக்கு வெளியில இருந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களும் அந்த பிரச்சனைக்குள்ள சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ நண்பர்கள் நம் வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்க கூடியவர்கள். பட் யாரு நண்பர்கள் என்பதில் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். டெய்லி ஈவினிங் 8 மணி ஆனா ஆர் வீக்கெண்ட் ஆனா வைன் ஷாப்ல ஒண்ணு கூடுறவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நம்மள பொறுத்தவரை எப்ப கூப்பிட்டாலும் ஓடி வந்து கம்பெனி கொடுக்கற ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஆக்சுவலி தன்னுடைய ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற, உங்களையும் உங்கள் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்ற, ஆபத்துனா மட்டும் ஓடி வர, உங்கள் சந்தோஷத்தை தன் குடும்பத்தோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ற ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த நண்பர்களிடம் டெய்லி பேசணும்னு அவசியமே இல்ல, வார வாரம் மீட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா நம்ம ஒரு சிக்கல்ல இருக்கும் போது நம்மை நம் குடும்பத்தாரிடமிருந்து பிரிக்கும் வகையான எந்த ஒரு வார்த்தைகளையும் உபயோகிக்காமல் நம் தவறுகளையும் சேர்த்து சுட்டிக்காட்டி நம் சுதந்திரத்திலும் அதிக தலையீடு செய்யாமல் நம்மை நல்வழிப்படுத்த முயற்சிக்கும் நண்பர்கள் ஆர் நண்பன் தான் உண்மையான நண்பன். அப்படி ஒரு தோழன் ஆர் தோழி ஆர் தோழிகள் எல்லோருக்கும் தேவை. சோ டைம் பாஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ், உங்க புலம்புல மட்டும் கேட்கிற ஃப்ரெண்ட்ஸ், கேட்கிற போதெல்லாம் காசு கொடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு அவசியமே இல்ல. Same time, a person who always roam around his friends is useless. The needs and quality of your friends will change time to time. Same time, maintaining a long-time friendship is not a sin. அதே மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி அந்த பக்குவத்தை, அந்த கைடன்ஸை தரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அந்தந்த சமயத்திற்கு ஏற்றார் போல நீங்க தான் அமைச்சுக்கணும். சோ பாக்குற பழகுற எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சோ யூ மஸ்ட் பி அவேர் ஆஃப் ஷேரிங் யுவர் பர்சனல் திங்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இது பெண்களுக்கும் பொருந்தும். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்றவன் இன்னும் வளரவே இல்லைன்னு அர்த்தம். இந்த டீனேஜ் பசங்க தான் அப்படி சொல்லிட்டு தெரிவாங்க. இந்த ஆள் வளர்ந்த அளவு அறிவு வளரலன்னு சொல்லுவாங்களே அப்படி. சோ ஒரு திருமணத்துக்கு பிறகும் ஒரு குடும்ப தலைவனான பிறகும் நீங்க அதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் வளரவே இல்லைன்னு அர்த்தம்.
ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெண்ட் தன் ஃபேமிலியோட வெளியே கிளம்பும் போது அவனுக்கான ஸ்பேஸ கொடுத்து தான் சொல்ல வந்த விஷயத்த கூட சொல்லாம, சரி அவனுக்கும் ஃபேமிலி இருக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சு, ஒன்னால மச்சி நீ போயிட்டு வந்து கால் பண்ணுன்னு சொல்பவன் அவன் ஃப்ரெண்டோட குடும்பத்தாரின் நலன் மீதும் அக்கறை கொண்டவன் என்று அர்த்தம். அதை விட்டுட்டு நான் ஃப்ரீயா இருக்கேன், எனக்கு கம்பெனிக்கு ஆள் வேணும்னு தேடுற ஃப்ரெண்ட் will definitely ruin your family. Thank you.